கோட்டபய ராஜபக்ச தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தற்போது அவர் பேசிய ஒரு தொலைபேசி உரையாடல் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அந்த தொலைபேசி உரையாடலில் அவர் 2 ஓய்வூதிய பணங்கள் பெறுகின்ற விடயம் அம்பலமாகியுள்ளது. தன் வாயாலேயே பேசிய அந்த காணொளி தற்பொழுது தொலைபேசி உரையாடலை சமூக செயற்பாட்டாளருடன் அவர் பேசிய அந்த தொலைபேசி உரையாடல் வெளியாகி சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த விடயம் தொடர்பாக பார்க்கின்ற போது முன்னாள் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்சவுடன் சமூக செயற்பாட்டாளரான சான் கனேகொட என்பவருடன் நடத்திய அந்த தொலைபேசி உரையாடலில் சில அதிர்ச்சிகரமான விடயங்கள் வெளியாகியது. அந்த தொலைபேசி உரையாடலை அவ்வாறே மொழிபெயர்க்கின்ற போது, ஹலோ கோட்டபாய சிரா, உங்களுடைய பென்ஷன் எந்த காலத்திலிருந்து கிடைக்கின்றது என நாட்டுக்கு சொல்லுங்கள் என அவர் கேட்கிறார். என்னுடைய பென்ஷன் எந்த காலத்திலிருந்து? அது 90லிருந்து கிடைக்கிறது. 91ஆம் ஆண்டு நீங்கள் விலகி போனீர்கள் அல்லவா, மெடிக்கல் லீவ் போட்டு என அவர் கேட்கிறார். என்ன பைத்தியக்காரத்தனம் இது? நான் மெடிக்கல் எதுவும் போடவில்லை. நான் 20 ஆண்டுகளாக வேலை செய்து ஓய்வு பெற்றேன். இராணுவத்திலிருந்து மெடிக்கல் போனது தவறான தகவல்கள். அப்படியென்றால் யார் மெடிக்கல் போட்டது என்று நீங்கள் சொல்கிறீர்கள்? நான் மெடிக்கல் போடவில்லை. வேண்டுமானால் போய் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் இதனை கேட்டு பாருங்கள் என கோட்டபய ராஜபக்ச தெரிவிக்கிறார். அதற்கு அந்த நபர், அப்படியென்றால் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிக்கான சம்பளத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதில்லையா? அதற்கு கோட்டபாயா, ஓய்வு பெற்ற ஜனாதிபதிக்கான சம்பளமும் தருகிறார்கள். அதுவல்ல விடயம். என்னுடைய பெரிய சம்பளம் இராணுவத்தில் தான் இருக்கிறது என தெரிவிக்கிறார். லெப்டினன்ட் கேர்னல் தரத்தின் கீழான ஓய்வூதியம் என்ன என நபர் கேட்கிறார். இருக்கின்றது தானே? ஆமாம். அப்படியென்றால் ஜனாதிபதி என்ற முறையில் பென்ஷன் எடுக்கிறீர்கள் தானே? ஆமாம், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம் என கோட்டபாய குறிப்பிடுகிறார். அதற்கு அந்த நபர், அது சரி, நாட்டு மக்களின் வரிப்பணத்தில் தானே உங்களுடைய பென்ஷனும் வழங்கப்படுகிறது. ஜனாதிபதி பென்ஷனை எடுப்பதற்கு நீங்கள் தகுதியானவரா? நாட்டுக்கு நீங்கள் என்ன சேவை செய்தீர்கள் என அவர் கேள்வி எழுப்பினார். அது எனக்கு தெரியாது, அது நீங்கள் தீர்மானிங்கள் என கோட்டபாய பதில் வழங்குகிறார். அதற்கு நபர், நாட்டை விட்டு பங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்று நாட்டை பங்குரோத்து நிலைமைக்கு கொண்டு சென்றதற்காகவா உங்களுக்கு பென்ஷன் தருகிறார்கள் என அவர் கேள்வி எழுப்புகிறார். நான் பங்குரோத்து நிலைமைக்கு தள்ளவில்லை. அறகளே போராட்டக்காரர்களே பங்குரோத்து நிலைக்கு தள்ளினார்கள் என கோட்டபாய குறிப்பிடுகிறார். போராட்டக்காரர்களிலேயே முழு நாடுமே வீதிக்கிறங்கியது என நபர் கேட்கிறார். அது சரி, அது வேறொரு கதை. நீங்கள் இராணுவத்தில் வேலை செய்திருக்கிறீர்களா என கோட்டா கேட்கிறார். நான் இராணுவத்தில் வேலை செய்யவில்லை என இவர் குறிப்பிடுகிறார். 20 ஆண்டுகள் இராணுவத்தில் வேலை செய்வது என்பது லேசான காரியமா என கோட்டபாய அவரை கேட்கிறார். அதற்கு அந்த நபர், எந்த வருடம் வரை நீங்கள் இராணுவத்தில் இருந்தீர்கள்? 91 கோட்டா, இல்லை, 20 ஆண்டுகள். 90களில் அல்ல, 70ஆம் ஆண்டிலிருந்து. அது உங்களுக்கு தெரியாதா? முதலில் ட்ரைபிள் அணிக்கு சென்று அதற்கு பிறகு சிங் ரெஜிமெண்ட்டுக்கு அதற்கு சென்று அதற்கு பின்னர் GRக்கு வந்தீர்கள். கோட்டபாய, ஆமாம், அதை மட்டும் கேட்காதீர்கள். நான் என்ன செய்திருக்கிறேன் என்று போய் பாருங்கள். குறைந்தபட்சம் அதற்காவது ஒரு மரியாதை இல்லையா என கேள்வி எழுப்புகிறார். மரியாதை இருக்கிறது என நபர் தெரிவிக்கிறார். எனக்கு தொந்தரவு செய்யாதீர்கள் என்றுதான் நான் கேட்கிறேன். தயவு செய்து என்னிடம் பேசாதீர்கள் என கோட்டபாய குறிப்பிடுகிறார். அதற்கு நபர், இல்லை, நீங்கள் பொதுமக்களின் வரிப்பணத்தில் தானே பென்ஷன் எடுக்கிறீர்கள். நீங்கள் மக்களுக்கு பதில் சொல்லுங்கள் என அவர் குறிப்பிட, கோட்டபய ராஜபக்ச, அது என் வேலை இல்லை. நான் 20 வருடங்கள் இராணுவத்தில் கடுமையாக கஷ்டப்பட்டு பென்ஷன் எடுத்தேன். சும்மா நீங்கள் வரிகள் பற்றி கதைக்க வேண்டாம் என அவருடன் உரையாடுகின்ற அந்த தொலைபேசி உரையாடல் தற்போது வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே கோட்டபய ராஜபக்ச மீது பல்வேறு வழக்குகள் தொடரப்பட்டுள்ள நிலையில், நாட்டை வங்குரோத்தாக்கிய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடையவர் என கருதப்படுகின்ற நிலையில் தற்போது இந்த விடயமும் மக்கள் பணத்தில் அவர் லஞ்சம் பெற்றுக்கொண்டதாகவே அது பார்க்கப்படுகின்றது. 2 வகையான ஓய்வூதியம் பெற்றுக்கொண்டது என்பது அரசு ஏமாற்றுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்ற நிலையில் தற்போது இந்த காணொளி வைரலாகியதை தொடர்ந்து கோட்டபய ராஜபக்ச தரப்பிலிருந்து குற்றப்புலனாய்வு துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளது. சான் கனேகொட என்ற இந்த சிவில் சமூக செயற்பாட்டாளர் கோட்டபய ராஜபக்சவை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டார் எனவும் அகில இலங்கை உணவு உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹசன் ருசான் மற்றும் மின்சாரத்தை பயன்படுத்துவோர் சங்கத்தின் தலைவர் MDR அதுல் ஆகியோர் இந்த முறைப்பாட்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சமர்ப்பித்தனர். இதற்கு பின்னால் உள்ள வெளிநாட்டு சக்திகள் குறித்தும் விரிவான விசாரணைகளை நடத்துமாறு அவர்கள் தற்போது கோரிக்கை விடுத்துள்ளனர்.
யாழ் கத்தோலிக்க மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு, மிஸ்டர் ஃபல்கர் டர்க், யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான அவசர வேண்டுகோள். மாண்புமிகு உயர் ஆணையர் டெர்க் அவர்களே, யாழ்ப்பாண மறை மாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் துறவிகளாகிய நாம் இறந்தவர்கள், அவர்களின் குடும்பங்கள் மற்றும் ஆயுதம் மோதலின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள், அவர்களை இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் அவர்களின் உறவினர்கள் குறித்த ஆழ்ந்த மேய்ப்பு பணிசார் கரிசனையால் இவ் அவசர வேண்டுகோளை முன்வைக்கின்றோம். 2025 ஆண்டு ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதைகுழி அமைவிடத்திற்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நினைவு கூறுகின்றோம். உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது பிரசன்னம் புது நம்பிக்கையை கொடுத்தது. 2025 ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. 2026 ஆண்டு ஜூலை 21 வரை சிறுவர்கள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட 454 மனித எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இறந்தவர்களின் அடையாளங்கள், அவற்றுக்கான காரணங்கள், இடம்பெற்ற திகதிகள், இதற்கு பொறுப்பானவர்கள் யார் என்பது தொடர்பான விடயங்கள் இதுவரை முழுமையாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டி தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி எவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாம் விரும்பவில்லை. இருப்பினும் இப்புதைகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையான நம்பகத்தன்மையுடைய உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதிப்படுத்தக்கூடிய சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்றை கோரி நிற்கின்றனர். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம், நீதித்துறை, மருத்துவ அதிகாரி, தொல்லியல் ஆய்வுக்குழு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் ஆகியோர் அர்ப்பணிப்புடன் ஆற்றி வரும் பணியை நாம் பாராட்டுகின்றோம். எனினும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் ஐக்கிய நாடுகள் சபையின் தொடர்புடைய மனித உரிமை அமைப்புகளும் எழுப்பியுள்ள தடயவியல் திறன், விசாரணையின் சுயாதீனம், சான்றுகளின் பாதுகாப்பு, உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணல் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களின் பங்கேற்பும் பாதுகாப்பும் தொடர்பான விடயங்கள் முழுமையாக கருத்தில் கொள்ளப்பட்டு உரிய முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் பல தசாப்தங்களாக நீடித்த தாமதங்கள், தடைகள் மற்றும் தண்டனையின்மை காரணமாக உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்துள்ளதால் சுயாதீன சர்வதேச விசாரணையை மீண்டும் மீண்டும் கோரியுள்ளனர். இக்கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரித்து அவர்களுடன் இணைந்து நிற்கின்றோம். எமது ஆழ்ந்த பரிசீலனையின் அடிப்படையில் செம்மணி மனித புதைகுழி தொடர்பான கண்டுபிடிப்புகளின் பரப்பளவும் அதன் வரலாற்று சூழலும் தமிழ் மக்கள் எதிர்கொண்ட பரந்தளவிலான கட்டமைப்புசார் இன அழிப்பின் ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைடு தெளிவான அறிகுறியாக அமைந்துள்ளதுடன் இவ்விடயம் சர்வதேச சட்டத்திற்கு இணங்க அதிகாரமும் சுயாதீன தன்மையும் கொண்ட ஒரு சர்வதேச விசாரணை அமைப்பினால் முழுமையாக ஆராயப்பட வேண்டும். எனவே இவற்றை கருத்தில் கொண்டு பின்வரும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்களிடம் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 1. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து அதனை நடைமுறைப்படுத்தி பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம்
மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். 2. மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், பரிசோதித்தல், அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய அனைத்தும் மினசோட்டா நெறிமுறை, மினசோட்டா புரோட்டோகால் மற்றும் பொருந்தக்கூடிய ஏனைய சர்வதேச தர நிலைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். 3. சுயாதீன DNA பகுப்பாய்வு, அறிவியல் கால நிர்ணயம், பொருத்தமான தனி உரிமை பாதுகாப்புகளுடன் குடும்ப ஒப்பீட்டிற்கான DNA மாதிரிகளை தன்னார்வ அடிப்படையில் சேகரித்தல் ஆகியவற்றை உள்ளடக்கிய நம்பகமான அடையாள உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். 4. விசாரணையை மேற்கொள்பவர்களுக்கு தொடர்புடைய அனைத்து இராணுவம், காவல்துறை, தடுப்பு காவல் மற்றும் அரசாங்க பதிவுகளையும் முழுமையாக அணுகுவதற்கான வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மேலும் உரிய சட்ட நடைமுறைகளையும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றமற்றவர் என்ற சட்ட கோட்பாட்டையும் மதித்து பாதுகாத்தவாறு தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் பொறுப்புகளை உரிய முறையில் கண்டறியும் வகையில் விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும். 5. பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தினர், சாட்சியாளர்கள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள், சமய தலைவர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஆகியோரின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் விசாரணை செயல்முறையில் அவர்கள் அர்த்தமுள்ள வகையில் பங்கேற்கும் உரிமையும் முழுமையாக உறுதி செய்யப்பட வேண்டும். 6. இலங்கைக்கான ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரின் பொறுப்புக்கூறல் திட்டம் OHCHR ஸ்ரீலங்கன் அக்கவுண்டபிலிட்டி ப்ராஜெக்ட் செம்மணி அகழ்வு பணிகளை தொடர்ந்து கண்காணித்து சான்றுகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாட்சியாளர்களின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணத்தில் OHCHR பிரசன்னம் அவசியமானது. செம்மணியில் புதைக்கப்பட்டவர்கள் தமது உறவினர்கள் என யாரும் முன்வரவில்லை என நீதியமைச்சரின் சமீபத்திய கருத்து மக்களிடையே நிலவும் அச்சம் மற்றும் அரச நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையை வெளிப்படுத்துகின்றது. சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஓர் உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோருகின்றோம். எலும்புக்கூட்டு எச்சங்களின் ஒவ்வொரு தொகுதியையும் மீறப்பட முடியாத மனித மாண்புடைய ஒரு நபரையும் துயரத்துடனும் நிச்சயமின்மையுடனும் வாழும் ஒரு குடும்பத்தையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. எமது வேண்டுகோள் எந்த ஒரு சமூகத்திற்கோ நிறுவனத்திற்கோ எதிரான எண்ணத்தாலோ பகைமையாலோ தூண்டப்படவில்லை. சான்றுகளால் நிறுவப்படும் உண்மை, சட்டத்தின்படி வழங்கப்படும் நீதி, இறந்தோரின் மாண்பு மற்றும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் ஆகியவற்றையே நாம் நாடுகின்றோம். இந்த விசாரணையை முன்னெடுத்து குடும்பங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் அலுவலகமும் ஏனைய ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை விளக்கும் எழுத்து மூல பதிலுடன் தங்களது அவசர தலையீட்டை மரியாதையுடன் கோருகின்றோம். மிகுந்த மரியாதையுடன் யாழ்ப்பாணம் மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்கள் மற்றும் துறவரத்தினர், யாழ்ப்பாணம், இலங்கை. அடுத்தது அந்தோணிப்பள்ளி அகஸ்டின், இயக்குனர், நீதி சமாதான ஆணைக்குழு, யாழ் மறைமாவட்டம்.